வணக்கம். இன்றைய பதிவில் வாய்மை அதிகாரத்தின் அடுத்த குறளை நாம் காணலாம். அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பொய் சொல்லக்கூடாது. அப்படியே நம்ம சொல்ல நேர்ந்தால் கூட அது பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம அதை சொல்லக்கூடாது இல்லையா? அவ்வளோதான். அதுதான் என்ன சொல்கிறார் ஒரு சென்ற குறளில் அதைத்தான் சொன்னார். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருனாக்கா, தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். இதற்கு பொருள் என்ன சொல்கிறாருனாக்கா, பொய் என்று தெரிந்து நாம் போய் மற்றவங்கக்கிட்ட புறம்பான சொல்லை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி அது பிறருக்கு இவன் பொய் சொல்லிட்டான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சுன்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு அவமானமாக இருக்கிறதோடு இல்லாமல் காலம் முழுக்க அது வலியை கொடுக்கும். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். சுடுதல் அப்படின்னா எவ்வளவு வலிமையானது, வலியானது, கொடுமையானது, அது நமக்கு தெரியும். அப்போ ஒரு பொய்யை நம்ம சொல்லிட்டோன்னாக்கா அது என்ன பண்ணும்? நம்மளை சுற்றும். அது எப்படி சுடும்? பொய்த்த பின், ஐயோ நம்ம பொய் சொல்லிட்டோமே, தெரிஞ்சே ஒரு பொய்யை நாம் கூறிவிட்டோமே என்று வருந்தும்போது அது என்ன பண்ணுது? நம்மளை சுட்டு விடுகிறது. அந்த சுடுதல்னால் என்ன பண்ணும்? அந்த புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடுங்கிற மாதிரி அதனுடைய காயங்கள் நம் காலம் முழுக்க வடுவாகி நம் மனதினுள் பதிந்து போய்விடும். ரொம்ப வருத்தத்தை, சங்கடத்தை கொடுக்கக்கூடியது. பொய் என்று ஒரு விஷயத்தை தெரிந்த பிறகு கூட நாம் பிறரிடம் பொய் கூறினால் அது நம்மை சுட்டுவிடும், கொடிய துன்பத்திற்கு ஆளாக்கிவிடும். ஏன் அப்படின்னா, நெஞ்சே தன்னை சுடும். அதை நினச்சே நம்ம என்ன பண்ணுவோம்? வருத்தப்பட்டு காலம் முழுக்க கஷ்டத்தையும் அந்த குற்ற உணர்வையும் மட்டுமே அனுபவித்து கொண்டிருப்போம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். தன்னெஞ்சறிவது பொய்யற்க. பொய்ன்னு தெரிஞ்சே நம்ம என்ன சொல்லக்கூடாது. பொய்த்த பின் அப்படி நம்ம அதை மீறி சொல்லிட்டோன்னா தன் நெஞ்சே தன்னை சுடும். காலம் முழுவதும் நமது பொய் சொல்லிவிட்டோமே என்ற குற்ற உணர்வு நம்மளை வாட்டி வதைத்து விடும் என்பதே இதன் பொருளாகும். நாளை அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி.